காக்கி சட்டை இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது எல்லாருமே நாங்கள் வந்து ஈச் அதர் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டீம். எனக்கு வந்து அவர் ஜெயிக்கணும், அவருக்கு வந்து நான் ஜெயிக்கணும். எல்லாருக்கும் நன்றி. ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்துல எனக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு தந்த இயக்குனர் துரை செந்தில்குமார் சார் அவர்களுக்கும், வளர்ந்து வர்ற எங்களை மாதிரி ஒரு சின்ன ஆட்களை கிட்டத்தட்ட ஹீரோ சிவா அவர்கள் இமான் அண்ணாச்சியா சரி உடனே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பெரிய மனசோடு ஏற்றுக்கிட்டு படம் முழுக்க நம்மளோடு ரொம்ப ஒரு எளிமையான முறையில் பழகி இந்த படம் வந்து ஒரு எல்லோரும் ரசிக்கத்தக்க வகையில் ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். படம் பார்த்தவங்க சொன்னாங்க. உங்களோடு கூட நானும் இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை எதிர்பார்க்கிறேன். இந்த மிகப்பெரிய மீடியாக்கள் மத்தியில் பேச வாய்ப்பு தந்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த அருமை சகோதரர் தனுஷார் அவர்களுக்கும், இந்த படத்தை வெளியிடுகின்ற அன்பு சகோதரர் மகன் சார் அவர்களுக்கும், கடினமான ஒரு உழைப்பாளி அண்ணன் சுகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லிட்டு, பத்திரிகையாளர் சகோதரர்கள் நீங்க எல்லாருமே எங்க இந்த படத்துக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த ஒத்துழைப்பை எங்களுக்கு தந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இதை மாற்றி தரும்படி உங்க எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காக்கி சட்டை இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது எல்லாருமே நாங்கள் வந்து ஈச் அதர் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டீம். எனக்கு வந்து அவர் ஜெயிக்கணும், அவருக்கு வந்து நான் ஜெயிக்கணும். எல்லோருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதே இடத்துல ஐ திங்க் எதிர்நீச்சல் பிரஸ் மீட்டும் நடந்தது. ஸோ அந்த டைம்ல யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் நீங்க திரும்பி இந்த இடத்துல காக்கி சட்டைக்கு வருவோன்னு. அண்ட் அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான் சொல்லணும். பாடல்களோட சக்சஸ்க்கு தேங்க்ஸ். அண்ட் மோரோவர் இந்த டீம் எப்படின்னா ஒரு எல்லாருமே நாங்க வந்து ஈச் அதர் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டீம். எனக்கு வந்து அவர் ஜெயிக்கணும், அவருக்கு வந்து நான் ஜெயிக்கணும். டைரக்டர் எல்லாருமே நாங்க எல்லா சுகுமார் சார் எங்களோட சக்சஸ் விட அந்த டீம்ல இருக்கிறவங்க இன்னும் சக்சீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ற ஒரு டீம். ஸோ ரொம்ப என்ஜாயபிளான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மோரோவர் எல்லாமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பீக்ல இருக்கும்னு சொல்லலாம் எல்லாருக்கும். அண்ட் மோரோவர் செந்தில் சார் ஆல்வேஸ் ஆக்சுவலா 3 ஆடியோ வந்து நல்லா போனப்பறம் செகண்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப குரூஷியலான ஃபிலிமா இருந்தது ஆஃப்டர் 3. ஏன்னா வந்து ஒரு படம் ஒரு 1 ஹிட் வண்டர் அப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் செந்தில் சார் வந்து ஒரு மியூசிஷியனுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து எதிர்நீச்சல் வெளில வந்து. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது எனக்கு என் கரியர்ல ஒரு பெரிய பிரேக்கா நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். மோரோவர் இந்த காக்கி சட்டையில அதே மாதிரி தான் டோட்டலா ஃப்ரீயா விட்டாரு. எனக்கு இதுதான் ஏரியாஸ், இங்கதான் சாங்ஸ் வரப்போகுது. அண்ட் எனக்கு எல்லாமே ஹிட் பாடல்கள் வேணும், நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்னா. அண்ட் நம்ம கான்பிடன்ஸ் வந்து அவர் வந்து நம்ம இப்போ சார் இந்த பாட்டு நல்லா இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற கூட லெவலுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ அதனாலேயே நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ தேங்க்யூ டு செந்தில் சார் அகெயின் ஃபார் திஸ். அப்புறம் வந்து ஹீரோ 7வது படம் அவருக்கு. அண்ட் எனக்கு வந்து 7வது படம். அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கிறது. அண்ட் எவ்ரிடே வந்து அவரோட growth வந்து நான் வந்து சைட்ல இருந்தே பார்க்குறேன். ஸோ எனக்கு இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்குது. அண்ட் இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு இவ்வளோ நாள் நடிச்ச படங்கள் விட இது ஒரு சேஞ்ச் ஓவர் படமா இருக்கும்னு நம்பியிருக்கோம். அப்படிதான் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் காக்கி சட்டை வெரி வெரி க்ளோஸ். காக்கி சட்டை
இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது எல்லாருமே நாங்கள் வந்து ஈச் அதர் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டீம். எனக்கு வந்து அவர் ஜெயிக்கணும், அவருக்கு வந்து நான் ஜெயிக்கணும். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இங்க ஸ்டேஜில் இருக்கவங்க பற்றி சொல்ல நிறைய சொல்லிட்டே போகலாம். சுகுமார் சார் பற்றி சொன்னோம்னா மால்காரத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரோட கேமரா ஒர்க் அவுட்புட் என்ன இருக்கும், அவர் எவ்வளோ டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுவாருங்கிறது தெரியும். ஸோ அதே விஷுவல்ஸ் இப்போ திருப்பி நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்து அணிகிட்ட ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். அது என்ன, அவர் அப்படி போய் அவர் இதுலெல்லாம் படுத்து தூங்கிலாம் ஒரு வேலை வாங்க தேவையில்லை. எங்களை சும்மா ஒரு ஜாலிக்காக போய் அவரோட ஸ்டுடியோவில் அந்த மாதிரி நாங்கள் கூட இருந்து போன படம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த படம் நடக்கும்போது வேற ஒரு படம் ஷூட்டிங் இதனால வர முடியல. ஸோ அதனால அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக போவோம்னு நினைக்கிறேன். அடுத்து துரை செந்தில், நான் சமீப காலமாக தான் அவரை கொஞ்சம் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த், ரொம்ப சாஃப்ட். எப்படி இவர் வந்து லொக்கேஷன்ல ஷூட் பண்றாருங்கிற அளவுக்கு நமக்கு டவுட் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப இது சாதுவானவர். பட் நான் சில பார்த்த விஷயங்கள் இங்க இது அவரோட கேரக்டருக்கும் ஷூட் பண்ணதுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த அளவுக்கு பிரமாதமா மிரட்டி இருக்கிறாரு. ஸோ உங்களை மாதிரி நானும் ஆவலா அந்த படம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்தது தனுஷர், எங்களை நம்பி ஒரு படம் இல்லை 2 படம் ரிலீஸ் பண்றதுக்கு எங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த படமும் அதை கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுவோம். எல்லா வகையிலையும் ப்ரொமோஷன்லையும் சரி, படத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுலையும் சரி. அடுத்தது சிவா, எங்களோட வளர்ச்சியில் ஒரு சிவாவோட பங்கு வந்து பெரும் பங்கு இருக்கு. என்ன வளர்ச்சினா எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸா இன்னைக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்து வைக்கிறதுக்கு ஒரு பெரும் பங்கு அவரோட இருக்கு. பெரும் பங்குன்னு சொல்ல முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு படத்துக்கும் அவரே ஒரு பெஞ்ச் மார்க், அதாவது ஒரு செட் பண்ணிட்டு அடுத்த படத்துல அவரே அதை பிரேக் பண்ணி அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இந்த படம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தியேட்டர் சைட்ல இருந்து எங்களுக்கு மேக்சிமம் ரெஸ்பான்ஸ் வந்தது இந்த படத்துக்கு தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 370+ தியேட்டர்ஸ் வந்து காக்கிச்சட்டை தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். மேபி அந்த ஃபிகர்ஸ் வந்து இன்னும் கூட ஜாஸ்தியாகவும் சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ரெக்கார்ட்ஸ் பண்ணி அதை அவரே பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் இன்னும் மேலே வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா படத்துக்கும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படமா இருக்கட்டும், இல்லை ரிலீஸ் பண்ண படமா இருக்கட்டும், எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல ப்ரெஸ். ஸோ பர்சனலா எங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும். நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கும் ப்ளஸ் ரிலீஸ் பண்ண படத்துக்கும். அதே போல இந்த படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமா ஆக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச். காக்கி சட்டை, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது எல்லாருமே நாங்கள் வந்து ஈச் அதர் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டீம். எனக்கு வந்து அவர் ஜெயிக்கணும், அவருக்கு வந்து நான் ஜெயிக்கணும். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், குட் ஈவினிங். அண்ட் வந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவங்க ஆவலெல்லாம் எதிர்பார்க்கல சார். ஏன் சார் கோத்தூரி அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு, அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு கேட்கலையா? காக்கி சட்டை, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தனுஷ் சார். அண்ட் நிறைய பேர் ஆல்ரெடி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய கேள்வியை இங்க அதுல இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். தனுஷ் சாருக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அவர் வரலன்னு நிறைய பேர் கேட்கலாம். அவர் எப்ப இந்த படத்தை பத்தி ஏன் சார் கதை கேட்கலையா அப்படின்னா, இந்த படம் நல்லா தான் வரும், எனக்கு தெரியும், உங்க டீம் மேல நம்பிக்கை இருக்கு, நான் எதிர்நீச்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு சார். ஆடியோ லான்ச்சுக்கு
இது உங்க படம், நீங்க பாத்துக்குவீங்க, நீங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை நம்பி, இன்னைக்கு இல்ல, இது இன்னைக்கு அவர் சொன்ன இல்ல, ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். சோ அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள தான் காக்கி சட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். கதைக்குள்ளேயும் சரி, கதைக்கு வெளியிலையும் சரி. தனுஷ் சார் எங்க எல்லாரு மேலேயும் வச்ச நம்பிக்கை. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்துக்கு பட்ஜெட் எல்லாம் பிக்ஸ் பண்ணல அவரு, நீங்க என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அமைஞ்சதுதான். அந்த மாதிரி டைரக்டர் சார் வந்து அனிருத் மேல வச்ச நம்பிக்கை, அவர் பாட்டு கொடுத்தா அது நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த அதெல்லாம் தாண்டி அவர் செகண்ட் பிலிம் பண்றாரும்போது அவர் ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிலிம்ல வந்து நிறைய காரணம் சொல்லலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைச்சது, இந்த மாதிரி பட்ஜெட் தான் கிடைச்சது, எனக்கு வந்து இப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லி. பட் செகண்ட் பிலிம் ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் பண்ணும்போது காரணங்கள் சொல்ல முடியாது. அவ்வளவு ப்ரெஷர்ல அப்படி இருக்க சூழ்நிலையில என்னைய வச்சு ஒரு போலீஸ் ஸ்டோரி எடுக்கலாம்னு நினைச்சது மிகப்பெரிய நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். என் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை யாரும் வச்சது இல்லை என்னுடைய லைஃப்ல. எனக்கு என்ன வருமோ அதை செய்யணும் அப்படின்றதான் எனக்கு கூட இருக்கவங்க இல்ல எல்லாருமே வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய லைஃப்ல ஒரு போலீஸ் படம் உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா கொண்டு வந்து இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து வச்சாரு. சோ அங்கிருந்து டேக் ஆஃப் ஆச்சு. படமும் அதை சம்பந்தப்பட்டதுதான். நாம ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் அதை அடைய முடியும் அப்படிங்கிறத ஒரு எங்கேயும் கருத்தா இருக்காது, படமா பார்த்து முடிக்கும் போது தூரத்துல அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒருத்தர் மேல இன்னொருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கிற இந்த டீம் இது ஒன்று பார் பிலிம்ஸ். எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு பெரிய பிரேக், அதுக்கப்புறம் இப்போ இந்த காக்கி சட்டை, அந்த மாதிரி இதை ரிலீஸ் பண்ற எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், ஜேம்ஸ் சார், அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ல தாண்டி பர்சனல் ரிலேஷன்ஷிப் உண்டு. துரை செந்தில்குமார் சார், அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான். அவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஏன்னா இப்போ ட்ரெய்லர் எஸ்பெஷலி பார்த்த பிறகு எல்லாருமே சொல்றது என்னன்னா, நல்லா இருக்கு உங்களுடைய லுக்கு, கான்பிடென்டா இருக்கு, லுக்கு ஷார்ப்பா இருக்கு, ஒரு போலீஸ் மாதிரி இருக்கீங்க யூனிஃபார்ம்ல பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மோஷன் போஸ்டர் வந்ததுல இருந்தே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது எல்லாத்தையும். அதுக்கு ஆரம்பிச்சது துரை செந்தில்குமார் சார் தான். அண்ட் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அதுக்கு, அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அது வரைக்கும் நான் ஃபுல்லா டென்ஷன்லேயே இருந்தேன், எப்படி இருக்க போகுது, என்ன சொல்ல போறாங்கன்னு. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் சுகுமார் சார் மான்கராத்தேக்கு அப்புறம் மான்கராத்தே டைம்லயே சொல்லிருப்பாரு, நான் அவங்களை வந்து சூப்பரா காட்ட போறேன் சிவா, அடுத்த படம் பண்ற சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து அது சேலஞ்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்படியா சார், அந்த சேலஞ்சை நீங்களே எடுத்துக்கங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி நாங்க அவரை கூப்பிட்டு வந்தோம். ஸோ இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டாரு அவரு. ஏன்னா என்னோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து அதை கரெக்டா ஸ்கிரீன்ல கொண்டு வர வேண்டிய பெரிய பொறுப்பு அவருக்கு தான் இருந்தது. அது ஸ்கிரிப்ட்ல இருந்து ஸ்கிரீனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய பொறுப்பு. அண்ட் என்னை நல்லா காமிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் அனிருத் வந்து எனக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்லாம் தெரியல, மேபி நான் ரொம்ப ரிசர்வ்டா இருக்கேனா அப்படின்னு தெரியல. பட் அதை தாண்டி எனக்கு ரொம்ப க்ளோஸ் அனிருத். ஒரு ஃப்ரெண்ட், பிரதர், என்ன வேணா சொல்லலாம். அப்படிப்பட்டவர். ஸோ அவர் எப்பவுமே என்ன நினைப்பாருன்னா, என்னை ஒரு லெவல் மேலதான் வச்சு பார்ப்பாரு. இந்த பாட்டு வந்து சூப்பரா இருக்கே, இது எப்படி ஆடிடுவானா அப்படிலாம் இல்லாம இது நல்லா பண்ண முடியும், நீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எஸ்பெஷலி இந்த படத்தோட இன்ட்ரோ சாங்லாம், இது காக்கி சட்டை அப்படின்ற சாங்லாம், அதுக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் சாங் என்னை யோசிக்கவே முடியாது. பட் அதை அவர் தைரியமா கொடுத்தாரு. ஸோ அனிருத் சார் ரொம்ப தேங்க்ஸ் எல்லா சப்போர்ட்டுக்குமே. நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்சவங்க, இந்த படம் வந்து ஃபுல் லென்த், ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல் லென்த் ஆக்ஷனா அப்படி படம் இல்லை இது. இந்த படத்துல எல்லாமே இருக்கும், லவ், காமெடி, சின்ன சின்ன எமோஷன்ஸ், அது கூட ஒரு நீட்டான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன், இதெல்லாம் சேர்த்ததுதான் இந்த காக்கி சட்டை. அப்படி பார்க்கும்போது காமெடி அப்படின்றது எப்பவுமே அது இல்லாம என்னால படம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது நமக்கு ஈஸியா வருதுன்ற தாண்டி ரொம்ப பிடிச்சு பண்ற ஒரு விஷயம். அதுல வந்து இமான் அண்ணாச்சி ஃபர்ஸ்ட் மேஜரா படம் ஆரம்பிச்சு அப்படியே ட்ராவல் போகும்போது இமான் அண்ணாச்சியோட தான் பண்ண போறோம்னா, அவர் டெலிவிஷன்ல பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஸ்லாங்கே ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங்ல அவர் பேச சிரிச்சுட்டே இருப்போம். சுகுமார் சார்லாம் கேமராவெல்லாம் ஆட்டிட்டு இறங்கிலாம் வந்துருவாரு, நான் இதை ஷூட் பண்ணல, இதை நீங்களே பண்ணீங்க, அவ்வளவு பயங்கர காமெடியெல்லாம் கேட்காதீங்க, அது நாங்க அங்க பண்ற சேட்டைகள் அவங்களுக்கு காமெடியா இருக்கும். படத்துல நீங்க அவ்வளவு பயங்கரமா இல்லையே அப்படின்னு அப்புறமா சொல்லக்கூடாது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது அது ஓரளவு காமெடி இருக்கும். அவர் பேசுற ஸ்லாங் வந்து பயங்கரமா இருக்கும், அதுல நிறையவே சிரிச்சிருக்கா. அண்ட் அதுக்கடுத்து மனோபாலா சார், அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் இல்லாத படங்கள்ல, பட் அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் எவ்ரி
பிலிம்ல அவர் வரும்பொழுதெல்லாம் தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா அது அவர் கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு அழகான விஷயம் நினைக்கிறேன். அது படத்துக்கு பெருசாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. கதையோட சேர்ந்து தான் எல்லாருமே இந்த படத்துல காமெடி பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ஹாஃப்ல மனோபாலா சாருக்கு எனக்குமான ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் கிரியேட்டிவா ஏதாவது புதுசா பண்ணுமே அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணி பழசு ஒரு விஷயத்தையே பண்ணியிருக்கிறோம். அது நீங்க பார்க்கலாம். பட் டீமா எங்களுக்கு எல்லாருக்குமே கூட நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டோடையுமே கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. அது ஒருத்தருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். ஓவரால் நாங்க எதிர்பார்க்கறது வந்து எந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வந்து படம் பார்த்தாலும் எல்லாருக்குமான விஷயம் ஏதோ ஒண்ணு படத்துல இருக்கணும். இந்த படத்துல என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்னா அதுவும் இருக்கணும். என்டர்டெயின்மெண்ட் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் அதாவது நல்ல கதையோட இருக்குதா அப்படின்னா அதுவும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க என்டையர் டீமும். ஸோ இப்போ ஃபைனலா இது உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்க போற மக்கள்கிட்ட அண்ட் உங்கள்கிட்ட மீடியா பேஸ் எல்லாத்தையும் February 27th நீங்க எல்லாரும் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த டீமும் காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எஸ்பெஷலி என்ன மாதிரி ஆளுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் நிறையவே வேணும். 7th ஃபிலிம் இது. 7வது படத்துல வந்து எனக்கு இவ்வளவு பெரிய ரீச் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து பெரும் பங்கு உங்க எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே டைம்ல படங்கள்ல நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணும் பொழுது அதை சுட்டிக்காட்டும் நீங்க தவறுனதில்லை. ஒவ்வொரு படத்துலயும் வர விமர்சனங்களையும் அதுல இருக்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அடுத்த படத்துல திருத்துறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த படத்துல அது என்ன மாதிரி டெவலப் பண்ணியிருக்கேன் இல்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் என்டையர் டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் எல்லா சார்பாகவும் அகைன் ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். February 27th காக்கி சட்டை தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. காக்கி சட்டை இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது எல்லாருமே நாங்க வந்து ஈச் அதர் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டீம். எனக்கு வந்து அவர் ஜெயிக்கணும், அவருக்கு வந்து நான் ஜெயிக்கணும். பாட்டு டவுட் கேக்குறீங்கன்னா இல்ல போலயே நிறைய இருக்கா? மேபி செகண்ட் பிலிம்னால நிறைய இருக்கு. தேர்ட் பிலிம்ல இன்னும் ஜாஸ்தி இருக்கும் சார். கெமிஸ்ட்ரி கண்டிப்பா சார். அப்போ நான் நிறைய பார்த்தது யூனிஃபார்ம்ல தான். காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு டக்கு டக்கு நடந்து போறதான் பார்த்திருக்கேன். ரொம்ப பிரிஸ்கான எனர்ஜெட்டிக்கான ஆபீசர் அவரு. ஒரு போலீஸ் அப்படின்னும் போது நமக்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பயம் இருக்கும். எப்பவுமே வெளியில போலீஸ் பார்க்கும் ஒரு பயம் மரியாதை எல்லாமே இருக்கும். அண்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை வந்து அப்பா மாதிரி நானும் போலீஸ் ஆகணும்ன்றது. அப்பாவுக்கு ஆசை வந்து இவன் ஒரு சின்ன ஆபீசரா இருந்து பெரிய ஆபீசரா வராம IPS படிச்சு ஒரு ஆபீசரா வரணும்ன்றதுதான். பட் லைஃப்ல அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நடந்த சில விஷயங்கள் அது கனவு வந்து தொடர முடியாம போயிடுச்சு. அப்படின்னும் போது அதுக்கு ஒரு செம்மையான சான்ஸ். என்னன்னா ஏதோ ஒரு ஏனோ தானோ ஒரு போலீஸ் கேரக்டர் பண்றோன்றது இல்லாம அப்பாவோட கேரக்டர் ஒட்டின ஒரு போலீஸ் கேரக்டர் பாசிட்டிவா இருக்கணும் அண்ட் நம்பினா ஜெயிக்கலான்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அண்ட் 20 days அப்புறம் தான் ஷூட் பண்ணோம். அதுல ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது நான் கேரவான்ல போட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன் நான். ஏன்னா அந்த யூனிஃபார்ம் அவ்வளோ அப்படி இருக்காது, போட்டாலே கெத்தா இருக்கு. நம்மளோட இமேஜ் எல்லாம் அந்த யூனிஃபார்மே உடைச்சிருது. சும்மா விளையாட்டு பையன் காமெடி அப்படின்றதெல்லாம் உடைச்சிட்டு அந்த யூனிஃபார்மே ஒன்று கிரியேட் பண்ணுது. அப்படின் போது இன்னும் நம்ம சாலிடா இருக்கணுமே யோசிச்சேன். அண்ட் கரெக்டா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது போட்டு நிற்கும் பொழுது ஓகே அப்படின்றது. அந்த மொமெண்ட் ஓகே ஏதோ அது நமக்கு உண்மையிலேயே போலீஸ் ஆக முடியலன்னா கூட ஆத்மார்த்தமா அந்த யூனிஃபார்மா கரெக்டா என்ன நமக்கு ஃபிட்டா இருக்குமோ அண்ட் ப்ராப்பரா அவங்க எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் யூனிஃபார்ம் போட்டு பண்ணும்போதுலாம் நான் என்ன ஒரு போலீஸாவே சார்ஜ் எடுக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் தான் நிச்சயமா. இல்ல அம்மா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோஸ் பார்த்தாங்க. போட்டோஸ் பார்த்துட்டு நல்லா இருக்கேடா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க ஆயிருக்கலாம்ல போலீஸா அப்படின்னு சொன்னாங்க. பட் அது நம்ம திரும்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற சந்தோஷம். அம்மா ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. அவங்க நிறைய ஷேர் பண்ணிக்கல, அதிகமா பேசல அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய தாட் ப்ராசஸ் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். படம் பார்த்து என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணிருக்கேன் நான். இல்ல அப்படி எதுவுமே நான் அப்படி பண்ணுவேன்ல எதுவுமே சொல்ல. இன்னொன்னு நான் பண்ணும்பொழுது அது ஏதாவது சாயல் இருந்ததுன்னா அது மேபி ஏன்னா நான் முதல்ல சினிமால ஒருத்தரை பார்த்தேன். எனக்கு சினிமான்னு ஒண்ணு தெரியும்ன்றது ரஜினி சாரை பார்த்து தான். சின்ன வயசுல இருந்து நிறைய பண்ணி அண்ட் பேசிக்கா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ எங்கேயாவது அந்த சாயல் இருக்கு. நான் பர்டிகுலரா இந்த சீன்ல இப்படிதான் பண்ணுவேனோ இல்ல சார் வந்து இப்படிதான் வேணும்னோ அப்படி சொன்னதில்லை. அது எங்கேயாவது அந்த சாயல் இருக்கலாம். அது உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமா பிலீவ் பண்ணதோட பிரதிபலிப்பா தான் இருக்கும். ஒரு வெறியனோட எல்லா ரஜினி சாரோட வெறியர்களுக்கும் அந்த இம்பாக்ட் இருக்கும். அது மேபி இருக்கலாம் ஸ்கிரீன்ல. ஏன்னா
என்ன பேசுன்னா ஒரு வேரியேஷன் தேவைப்படுது. பட் ஸ்ட்ரைட்டா போய் வேற எல்லாரையும் யாரை வேணா அடிச்சு தூக்கி எறியலாம் அப்படின்றதும் பண்ண முடியாது. பட் திரும்ப எப்படியும் ஃபுல் லென்த் காமெடி ஃபிலிமா அடுத்த ரஜினி முருகன் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு படம் ஒரு அட்டம்ப்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணதுதான் இந்த காக்கி சட்டை. படமா பார்க்கும் பொழுது ரொம்ப ஓவரா இருக்காது அப்படின்னு தான் நம்புறோம். அப்படிதான் டைரக்டர் வந்து ரொம்ப யோசிச்சு அப்படி பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் வரும் நெகட்டிவ்ஸ்னு முடிஞ்ச அளவுக்கு நாம பேசி அதை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலா மக்கள் ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட்டிங். அப்படிதான் சார். இப்பயே என்னோட இன்டர்வியூஸ் பத்திரிகைகள்லயும் இன்டர்நெட்லயும் வந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணி எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ரியாஸ் சார் நிறைய பேர் த்ரூ பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டினியூஸா வந்துட்டு தான் இருக்கு இன்டர்வியூஸ். அது எதனால அப்படின்னு தெரியல. மேபி ஒரு சிலர்ட்டு வந்து என்னுடைய பழைய நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு மேனேஜர் கிடையாது சார். எனக்கு மேனேஜரே கிடையாது. நான் தான் என்னுடைய டேட்ஸ் என்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் தான் மேனேஜ் பண்றேன். மேனேஜர் இல்லாததுனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க. சில பேர் வந்து ரியாஸ் சார் மூலமா வருவாங்க, சில பேர் வந்து நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் அவங்க மூலமா அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு மேனேஜர்ஸ் யாரும் கிடையாது சார். எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது. எனக்கு அசிஸ்டன்ஸ்னா ஷூட்டிங் அசிஸ்டன்ட் தான் இருப்பாங்க. அவங்க ஃபோன்ஸ் என் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க எப்பவுமே.